எப்படி பாதுகாத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எஸ்பிஎம் சார், ரஜினி சார், அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி, எவ்வளோ நைஸாக, எவ்வளோ டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்ப செல்லமாக பார்த்தாங்க. சொல்ல போனால் நான் படிச்சுட்டு இருந்தது என்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஐஐஎம் போயிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போயிட்டு எம்பிஏ படிக்கணும். இது மட்டும்தான் ஒரே குறிக்கோள் எனக்கு. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது முதல் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சரி பரவாயில்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு 2 வாரம் காலேஜ் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போனேன், அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கு எரிச்சலாக போச்சு. ஒரு ஸ்டேஜில் ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது. அப்படி அந்த அவ்வளோ ஒரு டிமாண்டு. ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எனக்கு ஃபோனை வைக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ், எனக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர், நான் 3 மாதமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு, எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் பேச மாட்டேன், என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் வாங்க சென்னைக்கு வந்து எங்களை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு தோணுச்சா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே நீங்கள் திரும்ப போயிடலாம், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்னாங்க. வந்து அவங்கள மீட் பண்ணேன். அவங்க நடந்துக்கிட்ட விதம்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி சரி பரவாயில்லம்மா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு ஒரு படம் பண்ணேன். அதுலேருந்து இது முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு அடுத்த படம் வந்து குரு சிஷ்யன் பண்ணும்போது எனக்கு வந்து உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. எப்படி பாதுகாத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எஸ்பிஎம் சார், ரஜினி சார், அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி, எவ்வளோ நைஸாக, எவ்வளோ டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்ப செல்லமாக பார்த்தாங்க சொல்ல போனால். ஸோ அந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அம்மா கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குமா இந்த இண்டஸ்ட்ரி, எல்லாரும் இவ்வளோ நல்லா இருக்காங்க, அடுத்த படம் பண்ணலாமே, ஒத்துக்கலாமே அப்படி சொல்லி வந்தேன். அவங்க சொன்னாங்க, நிஜமாக உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகி அடுத்தடுத்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணேன்.